முக்கிய செய்திகள். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறது இந்தியா. பரஸ்பர வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. ஆன்லைனில் உள்ள சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்கும் விவகாரம். மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் எக்ஸ் நிறுவனம் வழக்கு. காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் நினைவாற்றல் மேம்பட்டுள்ளது. திட்டக்குழு ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கட்டாயம். இல்லாவிட்டால் பெட்ரோல் டீசல் வழங்கப்படாது என மாநில அரசு எச்சரிக்கை. உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட இடைக்கால தடை. மத்திய கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் உலகிலேயே மிக அதிகமான வரியை தங்களுக்கு விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து பரஸ்பர வரி விதிப்பு குறித்து பேசி வருவதுடன் மெக்சிகோ, கனடா நாடுகளை தொடர்ந்து இந்திய பொருட்களுக்கு வரும் 2ஆம் தேதியிலிருந்து பரஸ்பர வரி விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்காவில் உள்ள பிரெய்ட்பார்ட் நியூஸ் வலைதளத்தின் செய்தியாளரிடம் நேற்று பேசிய அவர், பிரதமர் திரு மோடியுடனான தனது உறவு மற்றும் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அப்போது இந்தியாவுடனான உறவு நன்றாக உள்ளதாகவும், ஆனால் இந்தியாவுடன் தனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிகமாக வரி விதிக்கும் நாடாக அது இருப்பதுதான் என தெரிவித்தார். இதையடுத்து வரும் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரியை போலவே தாங்களும் வரி விதிக்கப் போவதாக மிரட்டும் தொனியில் தெரிவித்த ட்ரம்ப், வரிகளை இந்தியா குறைக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப், வர்த்தகத்தில் தங்களுக்கு பலம் வாய்ந்த கூட்டாளிகளாக உள்ள போதிலும் மீண்டும் அந்த கூட்டாளிகள் தங்களை மோசமாக நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். தங்கள் நண்பர்களை விட எதிரிகளுடன் தாங்கள் பல வழிகளில் வெளிப்படையாக செயல்படுவதாக சீனாவை குறிப்பிட்டு அவர் பேசினார். நட்பாக இருந்து கொண்டு வர்த்தகத்தில் தங்களை மோசமாக நடத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட சீனர்கள் சிறப்பாக நடத்துவதாக ட்ரம்ப் கூறினார். இந்தியா தனது வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டதாக கடந்த 4ஆம் தேதி ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்த இந்திய வர்த்தக செயலாளர் திரு சுனில் பரத்வால், நாடாளுமன்ற குழுவிடம் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைனில் உள்ள கண்டென்ட்டுகளை நீக்கும் விவகாரத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என மத்திய அரசு மீது எக்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 79 உட்பிரிவு 3B மற்றும் சஹ்யோக் போர்ட்டலை பயன்படுத்தி சட்டவிரோதமான மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத சென்சார் முறைகளை மத்திய அரசு பின்பற்றுவதாகவும் இது பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஆன்லைனில் உள்ள கருத்துக்களை பொதுமக்களுக்கு கிடைக்காமல் அரசு தடுக்க வேண்டும் என்றால் பிரிவு 69A கீழ் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசு அந்த நடைமுறைகளை பின்பற்றுவதில்லை என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 79 உட்பிரிவு 3Bக்கு தவறான விளக்கம் கொடுத்து குறுக்கு வழியில் அதன் மூலம் கண்டென்ட்டுகளை நீக்க மத்திய அரசு உத்தரவிடுவதாக எக்ஸ் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரேயா சிங்கால் வழக்கில் பிரிவு 69Aவுக்கு மட்டுமே கண்டென்ட்டுகளை நீக்கும் அதிகாரம் உள்ளதாக உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் ஆன்லைன் அமைப்பான சஹ்யோக் போர்ட்டல் மூலம் மாநில காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுக்கு நேரடியாக கண்டென்ட்டுகளை நீக்கும் உரிமையை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமின்றி சென்சார் அதிகாரத்தை இந்த போர்ட்டலுக்கு வழங்குவதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே தகவல் தொழில்நுட்ப சட்டம் 79 உட்பிரிவு 3B மூலம் கண்டென்ட்டுகளை நீக்க உத்தரவிடும் அதிகாரம் அரசுக்கு இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும், அந்த பிரிவின் கீழ் இதுவரை பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இறுதி முடிவு எட்டப்படும் வரை சஹ்யோக் போர்ட்டலில் இருந்து வரும் உத்தரவுகளை அமல்படுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.
காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் நினைவாற்றல் மேம்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழக அரசால் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இத்திட்டம் குறித்து ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு காலை கூட்டத்தின் போது குறைந்தது 4 அல்லது 5 மாணவர்கள் மயக்கமடைந்து விடுவார்கள் என்றும், ஆனால் தற்போது அப்படி இல்லை என்று அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் கூறியிருந்தார். இது தொடர்பான திட்டக்குழு ஆய்வறிக்கையை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், சிந்தனையுடன் கூடிய திட்டமிடல் என்பது உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக மட்டுமின்றி நாம் நினைத்து பார்க்காத வகையில் சமூகத்தை மாற்றுகிறது என தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டம் குழந்தைகளிடையே கடுமையான நோய்களை கணிசமாக குறைத்துள்ளதுடன் பாடத்தில் கவனம், நினைவாற்றல் மற்றும் கற்றலை மாணவர்களிடம் மேம்படுத்துவதாகவும், காலை உணவால் பள்ளிகளில் குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால சமூக முன்னேற்றத்திற்கு இது வழிவகுப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லியின் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதை தடுக்கும் வகையில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெறாத வாகனங்களுக்கு வரும் 1ஆம் தேதியில் இருந்து எரிபொருள் கிடையாது என டெல்லி மாநில அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து தீயிட்டு கொளுத்தப்படும் விவசாய கழிவுகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் அம்மாநில அரசு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெற வேண்டும் என வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை புதுப்பிக்காத வாகனங்களை பெட்ரோல் நிலையங்களிலேயே பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கும் வசதி சில பெட்ரோல் நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள 500 பெட்ரோல் நிலையங்களிலும் இது அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் சான்றிதழ் பெறாத வாகனங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல், டீசல் வழங்கப்படாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பெட்ரோல் வாகனங்களை சாலைகளில் இயக்க வரும் 1ஆம் தேதியில் இருந்து தடை விதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி எல்லைக்குள் வரும் கனரக வாகனங்களையும் கடுமையான பரிசோதனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு வெளியிட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியை சேர்ந்த செல்லமுத்து என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளில் உள்ள சிறந்த உள்கட்டமைப்பு வசதி, பேராசிரியர்களின் கற்பித்தல் திறன் உள்ளிட்ட தரவுகளை ஆய்வு செய்து சிறந்த கல்லூரிகளின் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் அங்கீகரித்துள்ள தேசிய நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பான NIRF வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் உள்ள சில கல்லூரிகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என மனுவில் கூறப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பாக அரசு ஆவணங்களில் உள்ள பதிவுகளில் இருக்கும் தரவுகளுடன் ஒப்பிட்டு அவற்றை சரிபார்த்து உறுதி செய்த பின் நடப்பாண்டு தரவரிசை பட்டியலை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் திருமதி ஜே நிஷா பானு, திருமதி எஸ் ஸ்ரீமதி ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான NIRF தரவரிசை பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்தனர். மேலும் மனு குறித்து மத்திய கல்வித்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டின் போர்க்குணத்தை அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள திராணி இல்லாத பாஜக தனது அச்சுறுத்தல் ஆயுதத்தை அமலாக்கத்துறை மூலம் நீட்டியுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமலாக்கத்துறையின் மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது என்றும், அறியாத ஆதிக்கவாதிகளின் அராஜக நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மீதான வழக்கிலேயே உச்ச நீதிமன்றத்தால் கடும் கண்டனத்தை எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளதாக திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் போர்க்குணத்தை அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள திராணி இல்லாத பாஜக தனது அச்சுறுத்தல் ஆயுதத்தை அமலாக்கத்துறை மூலம் நீட்டியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஆணவத்திற்கான அடிதான் உயர்நீதிமன்றம் இப்போது எழுப்பிய கேள்விகள் என்று திரு ரகுபதி கூறியுள்ளார்.
இரவில் சோதனை நடக்கவில்லை, அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் என்றும் அரசு ஊழியர்கள் யாரையும் சிறைப்பிடிக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் கூறியது அனைத்தும் பொய் என்று நீதிமன்றம் கண்டித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் போன்ற அதிகார அமைப்புகளை தனது கைப்பாவையாக மத்திய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக திரு ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களில் முகாந்திரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை புனைந்து எதிர்க்கட்சிகளை முடக்குவதையே தனது முழுநேர பணியாக கொண்டிருக்கிறது என்று அவர் சாடினார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் டவுன் காவல் முன்னாள் உதவி ஆணையர் திரு செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் தனி பிரிவு அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி கடந்த 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தேடப்பட்ட கார்த்திக், அக்பர் ஷா ஆகிய இருவர் திருநெல்வேலி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த முகமது தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி புதன்கிழமை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து திருநெல்வேலி டவுன் சரக முன்னாள் காவல் உதவி ஆணையரும் தற்போது கோவை மாநகர சிறப்பு நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆணையருமான திரு செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். ஜாகிர் ஹுசேன் பிஜிலி படுகொலைக்கு காவல்துறையினரின் மெத்தன போக்கே காரணம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பூவிருந்தவல்லியில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மின்சார ரயில், மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதல் கட்டமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து விம்கோ வரையிலும், பரங்கிமலை முதல் சென்ட்ரல் வரையிலும் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இரண்டாம் கட்டமாக மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்பட்டு அதன் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 128 ரயில் நிலையங்களுடன் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடந்து வருகின்றன. கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிந்துள்ளது. பூந்தமல்லி பைபாஸ் முதல் கலங்கரை விளக்கம் இடையேயான வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரையிலான 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கான தண்டவாளம் அமைக்கும் பணிகள் முழுவதுமாக முடிந்துள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. அதன் பேரில் 3 பெட்டிகள் கொண்ட ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்துக்கு தயாராக வந்தன. ஆனால் வழித்தடத்தில் மின் வயரில் திடீரென தீப்பொறிகள் கிளம்பின. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக சோதனை ஓட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு 5 மணி நேரம் கோளாறுகளை சரி செய்யும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதையடுத்து நள்ளிரவில் பூவிருந்தவல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரை சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு இறுதியில் பூவிருந்தவல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மீனவர்களின் படகில் ஏறி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும், காயமடைந்த மீனவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் இலங்கை சிறையிலிருந்து திரும்பிய மீனவர்கள் வேதனையுடன் கூறினர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 13 மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்தனர். இதில் செந்தமிழ் என்ற மீனவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 13 மீனவர்களையும் விசாரித்த நீதிபதி இலங்கை மதிப்பில் 3.5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினால் விடுதலை செய்யப்படுவார்கள் என உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மீனவர்கள் அபராதம் கட்டிய நிலையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். 50 நாட்களுக்கு பிறகு நேற்று சொந்த ஊரான காரைக்காலுக்கு திரும்பினார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் காயமடைந்த மீனவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று கண்ணீருடன் தெரிவித்தனர். ஒரு மாதம் இருந்து ஒழுங்கான சாப்பாடே கிடையாது. 1.5 மாதம் இருந்தோம். 1.5 மாதமாகவே அவங்க 20 நாள், நான் ஏற்கனவே பிடிப்பட்டாங்க. நான் ஏற்கனவே அவங்க யாருக்குமே சாப்பாடு எடுக்கவே இல்லை. 20 நாள் ஃபுல்லாகவே சாப்பாடு எடுக்கல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. ஒரு சில பேரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. பேருக்குன்னே அழைச்சிட்டு போனாங்க. ஒரு மருந்து மாத்திரை கூட யாருக்குமே கொடுக்கல. ஒரு மாத்திரை கூட யாருக்குமே கொடுக்கல. அதுமாரி 2-3 பேரை பெட்டில் அட்மிட் பண்ண சொன்னாங்க டாக்டர். அதுவும் எங்களை எதுவுமே செய்யலை போல். நிச்சயமாடி ஜெயிலுக்கு தான் அழைச்சி வந்தாங்க. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு கூட எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல போல்.
மொத்தமாக 45 நாள் மட்டும் வாய்தாலே 45 நாள் ஏற்றுருச்சு. அதுவும் நாங்கள் தப்பும் பண்ணலை, சுடுபட்டு அடிபட்டு மனசளவுலையும் பாதிக்கப்பட்டு எங்களுக்கெல்லாம் தண்டனையும் ஆயிடுச்சு. எங்கள் ஒன்று உழைக்கிறது இருக்கிறது ஒரு போட்டு மட்டும் அதையும் பிடிங்கிட்டாங்க. தங்கள் படகில் ஏறி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் பூங்காக்கள், பள்ளி, கல்லூரி வளாகங்களில் கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகில் அழிந்து வரும் இனத்தில் சிட்டுக்குருவிகள் உள்ளன. அதிகரித்து வரும் நவீன கலாச்சாரம் மற்றும் கதிர்வீச்சு காரணங்களால் சிட்டுக்குருவிகளை பார்ப்பது அரிதாகிவிட்டது. இதை பாதுகாக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் புதுச்சேரி பாரதி பூங்காவில் குருவிகளுக்கு ஏராளமான பாதுகாப்பு கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனியார் அமைப்பு சார்பில் செய்யப்பட்டுள்ள இந்த கூடுகளில் உணவு, தண்ணீர் ஆகியவை வைக்கவும் குருவிகள் பாதுகாப்பாக தங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கல்லூரிகள், பள்ளிகள், கடற்கரை சாலைகள் என பொது இடங்களில் 15,000 சிட்டுக்குருவி பாதுகாப்பு கூடுகள் அமைக்கப்படும் என்று தன்னார்வ அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு பசுமை கரங்கள் அமைப்பு சார்பாக 200 கூடுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மரங்கள் வளர்ப்பு, குருவிகள் பாதுகாப்பு குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. உலகின் இளம் வயது டேக்வாண்டோ பயிற்சியாளராக மதுரையை சேர்ந்த சம்யுக்தா சாதனை படைத்துள்ளார். மதுரையை சேர்ந்த சம்யுக்தா இளம் வயது டேக்வாண்டோ பயிற்சியாளர் போட்டியில் கலந்து கொண்டார். இந்த உலக சாதனை முயற்சியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். 270 நாட்களில் கேட்கப்பட்ட அனைத்து டேக்வாண்டோ பாடத்திட்டத்தையும் செய்து காட்டி இந்த சாதனைக்கு தகுதி பெற்று கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தால் உலகின் இளம் வயது டேக்வாண்டோ பயிற்சியாளர் பட்டத்தை பெற்றார். பிளாக்ஸ், சிலபஸ், கிக்ஸ், போர்ட் பிரேக்கிங், பிளாக் பிரேக்கிங், கிக்ஸ் அதெல்லாம் பண்ணேன். அது பண்ணி நாங்கள்லாம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். அவங்க என்னை செலக்ட் பண்ணாங்க. நான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உலக அரங்கில் மதுரையின் பெருமை மிகு அடையாளமாக உயர்ந்திருக்கும் வீராங்கனை சம்யுக்தாவுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சம்யுக்தாவை வாழ்த்தியுள்ள மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன், அவரது பெற்றோர் ஸ்ருதி மற்றும் நாராயணன் இருவரும் சிறு வயதிலிருந்தே அவரது திறமைகளை வளர்த்து கொண்டு வந்தமைக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவின் கிரிக்கெட் திருவிழாக்களில் ஒன்றான IPL T20 தொடர் நாளை கொல்கத்தாவில் தொடங்குகிறது. அதற்காக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பிரம்மாண்டமான கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை முதல் வரும் மே 25ஆம் தேதி வரை 65 நாட்களில் மொத்தம் 74 போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாலை 3:30 மணிக்கு ஒரு போட்டியும் இரவு 7:30 மணிக்கு மற்றொரு போட்டி என நடப்பு தொடரில் 12 போட்டிகள் டபுள் ஹெட்டர்கள் போட்டியாக நடைபெறவுள்ளன. மே 20 மற்றும் 23ஆம் தேதிகளில் தகுதி சுற்று போட்டிகளும், மே 25ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டனில் இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளன. வீரர்களின் ஓய்வறைக்குள் நண்பர்கள், உதவியாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் செல்ல அனுமதி இல்லை. அணி வீரர்கள் அனைவரும் ஒரே பேருந்தில்தான் பயணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் வீரர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் உலகிலேயே மிக அதிகமான வரியை தங்களுக்கு விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் உள்ள கண்டென்ட்டுகளை நீக்கும் விவகாரத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படுவது இல்லை என மத்திய அரசு மீது எக்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் நினைவாற்றல் மேம்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.